நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்க? பாட்டு ஒரு பாட்டு பாட போறேன். ஓகே. அகிலமெல்லாம் மிக விளங்கும் ஆதி அரவணை மேல் பள்ளி கொள்ளும் ரகுகுலத்தோர் குலதெய்வம் எங்கள் ரங்கருடைய சந்நிதிக்கு தர்மங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவம் ஆனதொரு பாய்மரம் நட்டு 4 வேதங்களும் நன்கூரமாக்கி நலமுள்ள திருமந்திர கொடி தன்னை நாட்டி 64 கலை ஆணியாய் தைத்து ஆகம புராணம் எனும் கயிறினால் கட்டி அழகியதொர்பயம் தன்னை பீரங்கியாக்கி அணி குறுகை மாறன் அதற்கதிகாரி 4000 எண்ணும் நல்லதோர் பொருளை ஞானமெனும் கப்பலில் நன்றாக ஏற்றி கப்பலில் வருகின்ற கனவான்கள் பெயரை கரிப்புடனே சொல்லுகிறேன் கவனமாய் கேளீர். மகிழ்மாறன் மதுர கவி மழிசையற்பாணன் மன்னன் மங்கை பொய்கை பூதம் பெயாழ்வார் பார்ப்புகழ் சேரருடன் பொந்தரடி பொடியார் பட்டர்பிரான் மகிழ் பாகவதருடனே ஆண்டாளும் ரங்கம் மன்னாரும் ஏறி அந்தனர் கூடி ஜெய ஜெய என்று கருணை எனும் பெரிய கடலினை தாண்டி காதலுடன் திருவரங்கம் வந்த தயா கப்பல் ஏலேலோ கோவிந்தா ஏலேலோ ஸ்ரீமதி ராமானுஜம். ஸ்ரீமதி ராமானுஜாயனம்மா. ரொம்ப அருமையா இருந்தது பாட்டு. ஆழ்வார்கள் பத்தி, ஆச்சாரியர் பத்தி எல்லாம் சேர்த்து பாடின பாட்டு ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப கேட்கறதுக்கு. நான் இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி அடியேன் கேட்டது இல்லை இந்த பாட்டை. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு யாரு தெரிஞ்சவங்க தான் எழுதிருக்காங்களா இல்ல ரெகுலரா உங்களுக்கு வேற இடத்துல இருந்து கிடைச்சதா? எப்படி இது ஜெனரலா ஓடம் பாடுறது. ரங்கமன்னார் ஓடம்னு பேரு மாமி அடியேன். ஓகே. அடியேன் ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து கலந்துட்டு பாட்டு பாடினதுக்கு. அப்புறம் உங்க ஸ்பீச் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்பீச் சொல்றத வந்துட்டு நீங்க நல்லா இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இப்படியா நீங்க இன்னும் சம்பிரதாயத்தை சேர்ந்த விஷயங்களை வந்துட்டு குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம சம்பிரதாயத்துல ஈடுபாடு இருக்கிற குழந்தைகளை எல்லாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ண வச்சுட்டு அதுக்கு சேர்ந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சேர்ந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அது வீக்கெண்ட்ஸ்ல நீங்க ஒரு சண்டேஸ் மாதிரியோ ஃப்ரீ இருக்கிற மாதிரியோ சாட்டர்டே ஈவினிங்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கிளாஸஸ் மாதிரி எடுத்துட்டு அவங்க கிட்ட நீங்க பார்சல் சொல்ல வச்சு அதே மாதிரி அவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதையை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா ரெகுலரா ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் மாதிரி பண்ணிட்டு நாட் மோர் தென் 15-20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஒரு சிம்பிளா இதுக்கு நான் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறதுக்கு டைம் கிடைக்கலனாலும் யூ கேன் மேக் இட் தட் டைம். இதுக்குன்னு உங்களுக்கு அந்த இது இருக்கு, அந்த டேலண்ட் இருக்குங்கிறதுனால நீங்க வளர்ந்துருக்கீங்க. சோ நீங்க மறுபடியும் மத்தவாளையும் சேர்த்துட்டு இது பண்றதுக்கு மீடியா இஸ் தேர். மீடியாவை நாங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த உங்க டேலண்ட யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை விட சின்ன சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசையா இருக்கும். சோ சொல்றதுக்கு ஒரு குரூப் ஒரு மேடை கிடைச்சதுன்னு சொல்லும் போது ஆன்லைன்லயே எங்க சொல்றோம் தெரியும் போது they will learn more. இப்போ நாங்க இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கும் அதே ரீசன் தான். மெயின் என்னன்னா இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றோங்கிற ஆர்வத்தோட பசங்க கத்துப்பாங்க. சோ அதே மாதிரி நீங்க அந்த குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதை வந்துட்டு நீங்க ரெகுலரா பசங்க கிட்ட சொல்லி வைக்கிறது. அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஸ்பீச் ஒரு சின்ன சின்ன கதையா பசங்களுக்கு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி பசங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க கதையா சொன்னீங்கன்னா they will enjoy it and they will continue with the classes. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஓகேயா? கண்டிப்பா நடத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பா இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டு நம்ம சம்பிரதாயத்தை பாசுரங்கள் மனோரமர்கள் பாசுரங்களை தெரிஞ்சுட்டு கத்துன்னு நீங்க வந்து சொல்லணும். இங்க பாட்டாவே கத்துன்னு வந்து சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம் தான். கேட்கறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கும், ஆசையோட இருக்கும். ஓகே, ரொம்பமா தேங்க்யூ சோ மச். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி ராமானுஜா.